ஒடிசா கவிஞர் சரளதாசர் எழுதிய மகாபாரத கதையில் தான் நவக்குஞ்சரம் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. சேவலின் தலை, மயில் கழுத்து, எருதின் திமில், சிங்கத்தின் இடை, பாம்பின் வால், யானை, புலி மற்றும் மானின் கால்கள், மனிதனுடைய கை, இது எல்லாத்தோட காம்பினேஷன் தாங்க நவக்குஞ்சரம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் நம்ம அர்ச்சுனர் காட்டுக்கு போய் கடுமையாக தவம் செஞ்சிட்டு இருந்தாருங்க. அப்போது நவக்குஞ்சர உருவத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ச்சுனர் முன்னாடி நின்னார். உடனே அர்ச்சுனர் தன்னோட கையில் வில்ல எடுத்தார், அம்பு எடுத்துட்டு தாங்க கண்ணை திறந்து பார்த்தாரு. தன்னோட எதிரில் நின்ன அந்த உருவத்தை பார்த்து அர்ச்சுனர் கொஞ்சம் மிரண்டு தான் போயிட்டாருங்க. பயங்கரமாக இருந்துச்சு. சேவலின் தலை, மயில் கழுத்து, எருதின் திமில், சிங்கத்தின் இடை, பாம்பின் வால், யானை, புலி மற்றும் மானின் கால்கள், மனிதனுடைய கை, கையில் ஒரு தாமரைப்பூ. கொஞ்சம் மிரண்டு தான் போயிட்டாருங்க. சட்டுன்னு சுதாரித்து அர்ச்சுனருக்கு அப்போதாங்க ஞானோதயம் வந்துச்சு. தன்னை சோதிக்கிறதுக்காக கிருஷ்ணர் தான் மாறு வேடத்தில், நவக்குஞ்சர வேடத்தில் வந்திருக்காருன்னு சொல்லி டக்குனி ஞானோதயம் வந்துச்சு. உடனே தன்னோட கையில் இருந்த அம்பையும் வில்லையும் கீழே போட்டுட்டு நவக்குஞ்சரத்தை, அந்த கிருஷ்ணரை, நவக்குஞ்சரம் உருவத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணரை வணங்கினாருங்க. மனிதர்களின் எண்ணங்கள் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டவை, ஆனால் உலகமோ எல்லையற்றது. மனிதர்களின் எண்ணங்கள் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டவை, ஆனால் உலகமோ எல்லையற்றது. இந்த உண்மையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகவே நவக்குஞ்சரம் வேடத்தில் கிருஷ்ணர் வந்திருக்கின்றார் என்கின்ற உண்மை அப்புறம்தாங்க அர்ச்சுனருக்கே தெரிஞ்சிச்சு.